ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம். வணக்கம். இன்னைக்கு நாம காசி காண்டத்தோட 29வது அத்தியாயத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக ரகசியத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வெறும் கதையோ தகவலோ கிடையாது. சாட்சாத் சிவபெருமானே உபதேசித்த ஒரு அற்புதமான சாஸ்திரத்தோட விளக்கம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இப்ப அகஸ்திய முனிவர் நம்ம எல்லார் மேலயும் இருக்கிற கருணையால ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கறாரு. கங்கையில குளிச்சா புண்ணியம் கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா உடம்பு சரியில்லாதவங்க, நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள், இல்லனா காசிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றது? அவங்களுக்கு எப்படி அந்த புண்ணியம் கிடைக்கும்? இந்த ஒரு யதார்த்தமான கேள்விக்கான பதில்தான் இந்த அத்தியாயத்தோட மைய கருத்து. அகஸ்தியரோட இந்த அற்புதமான கேள்வியை கேட்டதும் ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷம். உலக நன்மைக்காக கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு அவர் கொடுக்கிற பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. கங்கையோட மகிமைய நேர்ல போனா மட்டும்தான் முழுசா உணர முடியும்னாலும் இதுக்குன்னு ஒரு பரம ரகசியமான வழி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது என்ன தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கு உபதேசித்த ஒரு மகா ரகசியம் அது. மனித குலத்தோட இந்த தவிப்புக்கு அது ஒண்ணுதாங்க இறுதி தீர்வு. அந்த பெரும் தீர்வு வேற எதுவுமே இல்ல. அதுதான் கங்கா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளும் ஒன்னு சேர்ந்தா கூட அது கங்கையோட ஒரு சிறு துளிக்கு கூட ஈடாகாதுன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட முழுமையான எல்லையற்ற கங்கையோட சாராம்சத்தை வேதங்களுக்கும் உபநிடதங்களுக்கும் இணையான தூய்மையோட இந்த ஸ்தோத்திரம் தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. காசிக்கு நேர்ல போய் கங்கையில குளிக்கிறது ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமா வைப்போம். இன்னொரு பக்கம் உங்க வீட்லயே ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்து மனசை ஒருமுகப்படுத்தி ரொம்ப தெளிவான உச்சரிப்போட கங்கையோட அந்த 1000 திருநாமங்கள்ல மௌனமா ஜபிக்கிறத நினைச்சு பாருங்க. இந்த ரெண்டுக்குமான பலன் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஆமா, நீங்க காசிக்கு நேர்ல போய் அடையிற அதே முழுமையான ஆன்மீக பலனை உங்க வீட்ல இருந்தபடியே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றது மூலமா உறுதியா பெற முடியும். ஓம்காரத்துல தொடங்குற அந்த அமுத வடிவமான திருநாமங்கள் எப்படி ஒலிக்குதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். அழகநந்தா, அமிர்தவாகினி, நாராயணி, திரிப்பதாகா, ஜாக்னவி, பகீரதி. இந்த நாமாக்களை நாம உச்சரிக்கும் போதே மனசுல ஒரு ஆழமான அமைதி உருவாறத கண்டிப்பா உணர முடியும். இந்த 1000 பெயர்கள்லையும் கங்காதேவியோட அந்த தெய்வீக ஸ்வரூபம் அப்படியே முழுமையா வெளிப்படுதுங்க. இது எவ்வளவு அழகான ஒரு விஷயம்னு பாருங்களேன். நீங்க கங்கையை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டியதே இல்ல. உண்மையான பக்தியோடும் சிரத்தையோடும் இந்த நாமாக்களை யார் ஒருத்தர் சொல்றாங்களோ அவங்க வீட்டுக்கே கங்கை தேவி நேரடியா தேடி வந்து நிரந்தரமா தங்குறாங்களாம். உங்க பூஜை அறையும் உங்க வீடும் கங்கையோட வாசஸ்தலமா மாறிடுது. வெறும் வார்த்தைகளுக்கு ஒரு மாபெரும் நதி தெய்வத்தையே நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிற சக்தி இருக்குங்கிறது உண்மையிலே சிலிர்க்க வைக்குதில்ல? சரி, ஒருத்தர் தன்னோட ஊர்ல இருக்கிற சாதாரண கிணத்துலயோ இல்ல கிராமத்து குளத்திலயோ குளிக்கும்போது இந்த சகசரநாமத்தை ஜெபிச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த சாதாரண தண்ணி அடுத்த நொடியே புனித கங்கையா உருமாறிடுது. அங்க கங்கை தேவி சூட்சுமமா எழுந்தருளி நீங்க காசில நீராடிய அதே முழு பலனையும் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. உங்க ஊர் குளத்து தண்ணியே கங்கையா மாறுற அந்த அற்புதம் இதுதாங்க. மனிதர்களா பிறந்த நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செஞ்சிருப்போம். ஆனா பிரம்மஹத்தி தோஷம், குரு துரோகம், நம்பிக்கை துரோகம், ஏன் செய்நன்றி மறத்தல் மாதிரியான ரொம்ப கொடிய பாவங்களை ஒருத்தர் செஞ்சிருந்தா கூட இந்த கங்கா சகஸ்திர நாமத்தை ஒரு முறை முழு ஈடுபாட்டோட ஜபிக்கும்போது அந்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவங்க உடனே விடுவிக்கப்படுறாங்க. எவ்வளவு இருந்த பாவமா இருந்தாலும் அதை வேரோட அழிச்சு தொடைத்தெறியும் ஆற்றல் கங்கையோட நாமங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் செத்தா கிடைக்கிற பலன்கள் தானா அப்படின்னு. கண்டிப்பா இல்லைங்க. நம்மளோட இந்த உலக வாழ்க்கைக்கும் இது பல அற்புதங்களை செய்யுது. நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அளவற்ற செல்வம், சிறந்த புத்திர பாக்கியம்னு நாம எதிர்பார்க்கிற எல்லா உலகியல் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கிற ஒரு கற்பக விருட்சமா இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையை ரொம்ப வளமா மாத்துது. அது மட்டும் இல்லாம நாம ஒரு புது காரியத்தை தொடங்கும் போதோ இல்ல ஒரு லாங் டிராவல் போகும்போதோ இதை ஜெபிச்சிட்டு கிளம்புனா நவகிரக தோஷங்கள், கால நேரத்தால வரக்கூடிய குற்றங்கள், பிரயாணங்கள்ல வரக்கூடிய தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிடுது. நாம எடுத்த காரியம் 100க்கு 100% வெற்றிகரமா முடியவும் பாதுகாப்பான பயணத்துக்கும் இது ஒரு கேரண்டி மாதிரி செயல்படுது. சரி, இப்ப நாம இந்த 29வது அத்தியாயத்தோட மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட ரகசியத்தை நெருங்கிட்டோம். முருகப்பெருமான் சொல்ற அந்த மாபெரும் ரகசியம் என்ன தெரியுமா? பித்ரு மோக்ஷம், அதாவது நம்ம முன்னோர்களுக்கான முக்தி. நாம நல்லா வாழணும்னு எத்தனையோ தியாகங்களை செஞ்ச நம்ம முன்னோர்களுக்கு நாம எப்படி நன்றி கடன் செலுத்த போறோம்? அந்த பரம ரகசியத்தை தான் அடுத்ததா பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க.
முன்னோர்களுக்கு சிராத்தம் அதாவது திதி கொடுக்கும்போது இந்த மகா ஸ்தோத்திரத்தை நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது எதுக்கு சமம் தெரியுமா? நேரா காசிக்கு போய் கங்கை கரையில நின்னு பிண்டதானம் செய்யறதுக்கு சமம். ஆமாங்க, வீட்ல உட்காந்து நீங்க சொல்ற இந்த ஜெபம் உங்க பித்ருக்களுக்கு அளப்பெரிய திருப்தியையும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் கொடுக்குது. இது நம்ம முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு இல்லையா? ஒருவேளை எனக்கு தினமும் இதையெல்லாம் படிக்க நேரம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா கவலையே படாதீங்க. இந்த ஸ்தோத்திரம் எழுதப்பட்ட புத்தகத்தை உங்க வீட்ல வச்சு பூஜிச்சா கூட போதும். அதுவே உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு கவசமா மாறிடும். அந்த வீட்ல வறுமை நெருங்காது, தீ விபத்து, திருடர் பயம், பாம்பு மாதிரியான கொடிய விலங்குகளோட பயம் எதுவும் இருக்காது. அந்த புத்தகமே ஒரு காவல் தெய்வமா மாறி உங்க வீட்டை காப்பாத்தும். சரி, இந்த அற்புதமான பயணத்தோட இறுதிப்படிகள் என்னென்ன? ரொம்ப சிம்பிள். 1. தினமும் 3 வேளையும் இத தொடர்ந்து ஜபிக்கிறது. 2. இதனால சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு மேல ரொம்ப ஆழமான அசைக்க முடியாத பக்தியை வளர்த்துக்கிறது. 3. வாழ்க்கையோட முடிவுல தேவர்கள் சூழ ஒரு திவ்ய விமானத்துல ஏறி பிறவியே இல்லாத மோட்ச உலகத்தை அடையிறது. ஒரு மனித பிறவியோட முழுமையான வெற்றியே இதுதானே. இவ்வளவு எளிமையான ஒரு வழியில இத்தனை பிரம்மாண்டமான பலன்களை அடைய முடியும்னு சொல்ற இந்த காசி காண்டத்தோட ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டதே பெரிய இறைவனின் கருணைதான். கங்கையை தேடி நாம அலையறத விட கங்கையையே நம்ம வீட்டுக்கு அழைக்கும் இந்த மாபெரும் பொக்கிஷத்தை இனிமேல் நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இத உங்க சிந்தனைக்கே விட்டுன்றேன். காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.